மனித குலத்திற்கு எதிராக சீனா திரும்ப போகுது அப்படிங்கிற ஒரு செய்தியை சொல்லியிருக்காங்க. சொன்னவங்க அப்படியே நிப்பாட்டிடுவாங்களா அப்படின்னு பார்த்தா கிடையாது. ஏன்னா சொன்னது பென்டகன். ஒரு காலகட்டத்தில் சோவியத் யூனியன் ரஷ்யா, அதன் பிறகு ரஷ்யா, அதன் பிறகு அமெரிக்கா. ஸோ ரஷ்யா அமெரிக்கா அப்படிங்கிற ஒரு காலம் முடிஞ்சு இப்போ சீனா அமெரிக்கா அப்படிங்கிற ஒரு காலத்தில் வந்து நிற்கிறோம். இந்த காலத்தில் சீனா செய்யக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளும் அதனுடைய எதிரொலியாக அமெரிக்கா இல்லாட்டி பல நாடுகள் செய்ய போகுது அப்படிங்கிறத உன்னிப்பாக கவனிக்க வேண்டியதாக இருக்குது. இதில் சிக்கி தவிக்க போகிற நாடில் மிக முக்கியமான நாடு இந்தியா அப்படின்னு சொல்லலாம். என்னதான் செய்ய போகிறாங்க சீனா, இந்த ஒரு காணொலியில் பார்த்துடலாமா? அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். முதல் விஷயம், கொரோனா வைரஸ் எங்கேருந்து வந்துச்சு அப்படிங்கிற கேள்விக்கு வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் டீம் பதில் கிடையாது, அமெரிக்காவிட்டையும் பதில் கிடையாது, சீனா டீம் பதில் கிடையாது. ஆனால் எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரே ஒரு இடம் இருக்குது, உஹான் லேப் அப்படிங்கிறது தான். இந்த இடத்துலேருந்து தொடங்கின கொரோனா வைரஸ் இன்றளவும் பல இடங்களில், இந்தியாவில் இன்றைக்கி பார்க்க போனால் 10,000க்கும் மேற்பட்ட நபர்கள், அமெரிக்காவில் 80,000க்கும் மேற்பட்ட நபர்கள், ரஷ்யாவில் 40,000க்கும் மேற்பட்ட நபர்கள் அப்படின்னு சொல்லி தினசரி இந்த கொரோனாவால் பாதிப்படைவர்களுடைய எண்ணிக்கை இருந்து கொண்டே தான் இருக்குது. சரி, இப்படி சீனாலேருந்து வந்துச்சுன்னு சொன்ன கொரோனா வைரஸ் சீனாவில் எப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு கேள்வி வரலாம். நம்ம எல்லாருமே போய் கூகுளில் கொரோனா வைரஸ் சீனா அப்படின்னு சொல்லி அடிச்சு பார்க்கும்போது ஒரு கிராஃப் வரும். அந்த கிராஃபை நல்லா கவனிச்சவங்களுக்கு மட்டும்தான் தெரியும், அந்த கிராஃபில் ஆகஸ்ட் மாதம் வரை மட்டும்தான் என்ன இருக்குது, டேட்டா இருக்குது. ஆனால் அதே நேரத்தில் இந்தியா கொரோனா வைரஸ், யூஎஸ்ஏ கொரோனா வைரஸ், ரஷ்யா கொரோனா வைரஸ் அப்படின்னு சொல்லி நீங்கள் அடிச்சு பார்க்கும்போது கிராஃப் வரும். அந்த கிராஃபில் 2, 3, 4 நவம்பர் மாதத்திற்கான டேட்டாவும் இருக்கும். ஆகஸ்ட் மாதத்தோடி டேட்டாவை சீன அரசாங்கம் கொடுப்பதை நிறுத்திவிட்டதா? ஏன் அந்த ஒரு டேட்டா மட்டும் இன்னும் அப்டேட் ஆகலை? இந்த ஒரு கேள்விக்கான பதில் யாராலையுமே கொடுக்க முடியாது. ஏன்னா கொரோனா வைரஸ் அங்கிருந்தா வந்துச்சு அப்படின்னு சொன்ன நிறைய பேர் இன்னைக்கு காணாமலாக்கப்பட்டிருக்காங்க. இன்னைக்கு கூட ஒரு செய்தி இருக்கு, அப்படி சொன்ன ஒரு வாழ்க்கை சீக்கிரமா முடிஞ்சிடும், அவங்க ஜெயிலே இருக்காங்க, ஆனால் அவங்க ரொம்ப நாள் வாழ மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்களுடைய உறவினர்கள் எல்லாருமே சொல்லிட்டாங்க. கொரோனா வைரஸ் அப்படின்னு சொல்லும்போது சீனா கையாளுற யுத்தி, ஏன்னா இன்னைக்கு அவங்களுடைய 30க்கும் மேற்பட்ட ப்ரொவின்ஸில் கிட்டத்தட்ட 20 மாகாணங்களில் கொரோனா வைரஸ் பரவி இருக்கு. 800க்கும் அதிகமான கொரோனா வைரஸ் பாதிப்பு அப்படிங்கிறது கடந்த 2 வாரங்களில் மட்டும் பதிவு பண்ணியிருக்காங்க. இந்த செய்தியை சாதாரணமாக கடந்துட முடியாது. ஏன்னா இதே மாதிரி ஸ்டார்ட் பண்ணது தான் உஹான் அப்படிங்கிற அந்த இடத்துல இருந்து வந்த கொரோனா வைரஸ். முதல்ல 4 பேருக்கு வந்துச்சு, 5 பேருக்கு வந்துச்சு, அடுத்தது 100 மாறிச்சு, 100 200 மாறிச்சு, 200 400 மாறிச்சு, 400 800 மாறிச்சு. அதே மாதிரி இப்போ மாறி நிற்கிறது. சீனாவை பொறுத்த வரைக்கும் அங்க எவ்வளவுதான் கொரோனா வைரஸ் இருக்கு அப்படிங்கிற டேட்டாவை வெளியே விட மாட்டாங்க. ஆனா அவங்க கையாளக்கூடிய ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லும்போது ஜீரோ கொரோனா ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது தான். அது என்ன ஜீரோ கொரோனா ஸ்ட்ராட்டஜி? நம்ம ஊர்லலாம் நம்ம கையாளுற ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்னா, கொரோனா கூட வாழ்றது எப்படி அப்படின்னு சொல்லி நம்மலாம் பழகிட்டு இருக்கோம். ஹெர்ட் இம்யூனிட்டியா இருக்கலாம், இல்லாட்டி இந்த கொரோனா கூட இப்படி தான் வாழ வேண்டும் அப்படின்னு சொல்றதா இருக்கலாம். இந்த மாதிரி நம்முடைய இந்தியா போன்ற பல நாடுகளில் இதே மாதிரியான யுக்தியை தான் பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஒரு காலகட்டத்தில் நியூசிலாந்து அப்படிங்கிற நாடு இந்த ஜீரோ கொரோனா பாலிசி அப்படிங்கிற ஒரு பாலிசியை ஃபாலோ பண்ணாங்க. ஒரு நபருக்கு வந்த உடனே நாட்டுக்கு முழுவதுமாக லாக்டவுன் அப்படிங்கிறது போடப்பட்டது. ஆனால் பிற்பாடு தான் தெரிஞ்சது, டெல்டா வேரியன்ட்லாம் வந்த பிறகு தான் நியூசிலாந்து சொல்கிறாங்க இந்த ஜீரோ கொரோனா பாலிசி அப்படிங்கிறது ஒரு அவுடேட்டட் பாலிசி, இதனால் பெரிய நன்மைகள் எதுவும் நடக்க போகிறது கிடையாது, நாங்களும் என்ன செய்ய போகிறோம், இந்த மாதிரி சாதாரண நாடுகள் எப்படிலாம் கொரோனாவை ஹேண்டில் பண்ணுறாங்களோ அப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம், வேக்சினேஷன் அதிகப்படுத்த போகிறோம் அப்படின்னு மட்டும் சொல்லி முடிச்சிட்டாங்க. இந்தியாவும் ஜீரோ கொரோனா பாலிசி அப்படிங்கிறத கையாண்டு வராங்க. அதில் மெயினாக நம்ம கவனிக்க வேண்டியது FTTIS அப்படிங்கிற மெத்தட் தான். ஃபைண்ட், டெஸ்ட், ட்ரேஸ், ஐசோலேட் அண்ட் சப்போர்ட் அப்படிங்கிறது தான். இதில் ஃபைண்ட் அப்படின்னு சொல்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்சது, யாருக்கெல்லாம் இந்த கொரோனா வைரஸ் இருக்குது அப்படிங்கிறதும். டெஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கு கொரோனா இருக்கா இல்லையா அப்படிங்கிறது உறுதிப்படுத்துவதற்கும். ட்ரேஸ் அப்படின்னு சொல்லும்போது அவங்க எங்கெல்லாம் போகிறாங்க, என்னெல்லாம் செய்கிறாங்க அப்படிங்கிறத உறுதிப்படுத்துவதற்கும். ஐசோலேட் அப்படிங்கிறது அவங்களுக்கு கொரோனாவே வந்துருச்சுன்னா அவங்க எவ்வளோ தூரத்துக்கு லிமிட், அவங்களுடைய லிமிட் என்ன அப்படிங்கிறத அவங்க ஐசோலேஷனாக வைக்கிறதுக்கும். கடைசியாக சப்போர்ட், அவங்களுக்கு தேவையான உதவிகளை செய்து கொடுப்பதும் அப்படின்னு தான் இந்த FTTIS அப்படிங்கிறது அறியப்படுது. ஆனால் இந்த நேரத்தில் நம்ம கவனிக்க வேண்டியது, ஒரு நபருக்கு அங்கே ஒரு மாகாணத்தில் ஒரு நபருக்கு கொரோனா வைரஸ் வந்துருச்சுன்னா அந்த மாகாணத்தை சுற்றி இருக்கும் அனைத்து பகுதிகளிலும் அவங்க என்ன செஞ்சிருவாங்க, லாக்டவுனை போட்டுருவாங்க. அப்படி லாக்டவுனை போட்டு அங்கே வர ட்ரெயினாக இருக்கட்டும், இல்லாட்டி அங்கே வரக்கூடிய விமானங்களாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே தடை விதிப்பாங்க. இன்னைக்கு நீங்கள் பீஜிங் எடுத்து பார்த்தீங்கன்னா, சீனாவினுடைய தலைநகரத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா 60% விமானங்கள் அப்படிங்கிறது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. ஏன்னா அங்கேயும் என்ன வந்திருக்கு, அவுட் பிரேக் வந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த அவுட் பிரேக் சாதாரண அவுட் பிரேக் இல்லை, பயப்பட வேண்டிய அவுட் பிரேக். ஏன்னா டெல்டா வேரியன்ட் மட்டும் கிடையாது, அது காரணமாக கொஞ்சம் லோக்கலாக இருக்கக்கூடிய மனிதர்களுக்கும் பரவுது, எந்தவித கான்டாக்டும் இல்லாமல் பரவிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ 3வது அலையிலிருந்து 4வது அலையை சீனா அங்கே இனிஷியேட் பண்ணி விட்டுட்டாங்களா அப்படிங்கிற அடுத்த கேள்வி நமக்குள்ள வருது. ஏன்னா சீனாவை பொறுத்த வரைக்கும் 2022 அதாவது இன்னும் ஒரு மாசத்துல அவங்களுடைய பார்ட்டி, கம்யூனிஸ்ட் பார்ட்டியினுடைய பெரிய ஒரு கூட்டமைப்பை ஏற்பாடு செய்கிறாங்க.
பல ஆயிரம், சொல்லப்போனால் பல லட்சம் மனிதர்களை ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு கூட்டமைப்பு அப்படின்னு சொல்லலாம். அதனுடைய டெமோவை இப்போ பார்த்துட்டு இருக்காங்க. நவம்பர் 8லேருந்து நவம்பர் 11 வரை கிட்டத்தட்ட 300க்கும் அதிகமான நபர்கள் ஒன்றிணைந்து இது எப்படிலாம் செயல்முறைப்படுத்த வேண்டும், ஜி ஜின்பிங் அவர்கள் அடுத்த முறையும் இதே மாதிரி உயர் பதவியில் இருக்க வேண்டும் அப்படிங்கிற பல தீர்மானங்களை நிறைவேற்றக்கூடிய அந்த கூட்டமைப்பு நவம்பர் 8லேருந்து 11 ஆரம்பிக்க போகுது. 20 மாகாணங்களில் இந்த கொரோனா வைரஸ் பரவி இருக்கு. இன்னும் 10 மாகாணங்களில் தான் பரவ வேண்டியதாக இருக்கு. அவங்க ஜீரோ கொரோனா பாலிசியை ஏற்பாடு செய்வதால் 20 மாகாணங்களில் லாக்டவுன் போட வேண்டியிருக்கும். மீதம் இருக்கும் 10 மாகாணங்களில் இருக்கிற வேலையெல்லாம் செஞ்சிருவாங்களா அப்படின்னு பார்த்தா இப்போதான் இங்கே சீன அரசாங்கம் விளையாட்டை கவனிக்கணும். முதல் விஷயம், வின்டர் வரப்போகுது, உங்களுடைய வீட்டுக்கு தேவையான சாமானெல்லாம் வாங்கி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அது வின்டருக்காக மட்டும் கிடையாது. கொரோனா வைரஸ் தீவிரமாக பரவிட்டு இருக்கு, நாங்கள் லாக்டவுன் போடலாம், அதனால நீங்கள் உங்களுக்கு தேவையான ப்ராடக்டை வாங்கி வச்சுக்கோங்க அப்படிங்கிற ஒரு மெசேஜை லோக்கல் சேனல்லேருந்து இன்டர்நெட் வர பரவ விட்டுட்டாங்க. ஆனால் கேட்டால் இல்லைப்பா அது வின்டருக்காக நாங்கள் கொடுத்துருக்கோம் அப்படின்னு தான் சொல்கிறாங்களே தவிர, அடுத்தது அங்கே இருக்கக்கூடிய தட்டுப்பாடு, காய்கறிக்காக இருக்கட்டும் இல்லாட்டி இறைச்சியை விட காய்கறிக்கு, குறிப்பாக கீரை வகைகளுக்கு விலை அதிகம் அப்படின்னு சொல்கிறாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க, எந்த ஒரு பொருளும், அதாவது ஆர்டிஃபிஷியலாக கிரியேட் பண்ண எந்த ஒரு பானமாக இருக்கட்டும், எந்த ஒரு சத்து பொருளாக இருக்கட்டும், கொரோனா வைரஸ்லேருந்து உங்களை காப்பாற்ற போகிறதே கிடையாது அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கிட்ட இந்த மனித சமுதாயம் இனி இயற்கைக்கு மாறணும். காய்கறியினுடைய விலை, கீரைக்கு அவங்க விரும்பி உண்ணக்கூடிய பன்றி இறைச்சியை விட விலை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு சில பன்றி இறைச்சியினுடைய துண்டு விலையினை விட கீரையினுடைய விலை அதிகம். அங்கே இருக்கக்கூடிய காய்கறிக்கு விலை ரொம்ப கூடுதலாக இருக்குது. சீக்கிரமாக நாங்கள் என்ன செய்ய போகிறோம், இப்போ இலங்கையில் எப்படி எக்கனாமிக் எமர்ஜென்சி அறிவிச்சாங்களோ அதே மாதிரி ஃபுட் எமர்ஜென்சியை நாங்களும் அறிவிப்போம் அப்படின்னு சொல்லி சீனா அதுக்கான சட்டத்தை உருவாக்க போகிறது. போன வருஷமும் இதே மாதிரி ஒரு சட்டத்தை இயற்றி ரெஸ்டாரண்ட் இல்லாட்டி ஹோட்டல் இங்கெல்லாம் தேவைக்கு அதிகமாக உணவை யாராவது வேஸ்ட் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு பெரிய ஒரு அபராத தொகை அப்படிங்கிறது விதிக்கப்பட்டது. இப்போதும் அதே மாதிரி ஃபுட் வேஸ்ட்லாம் பண்ணக்கூடாது, இந்த மாதிரி ஃபுட்டுக்கெல்லாம் ரொம்ப பெரிய விலை ஏற்றமாக இருக்கும், தேவையான அளவுக்கு ஸ்டோர் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற ஒரு சின்ன ஹிண்ட்டை கொடுத்துருக்காங்க. இந்த ஹிண்ட்டுக்கெல்லாம் மத்தியில் பென்டகன் வேறொரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. அதுதான் இங்கே அடுத்த காமெடி. ஏன்னா இவ்வளோ பெரிய பிரச்சனையில் உலகமே நீங்கி கொண்டு இருக்கும்போது, நான் வல்லரசா நீ வல்லரசா அப்படிங்கிற போட்டியில் இந்த 2 நாடுகள் ஈடுபட்டு இருக்கும்போது பெரிய ஒரு பிரச்சனையை நாமெல்லாம் சந்திக்க வேண்டியதாக இருக்குது. லைன் ஆஃப் ஆக்சுவல் கண்ட்ரோல் LIC 2020 ஜூனில் தொடங்கினது 2021 முடியாமல் அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குது. எப்பண்டா இந்த பிரச்சனை முடியும், எல்லை பிரச்சனை முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு கேள்விக்கான பதில் யாருக்குமே தெரியலை. இப்படி பல கேள்விகளுக்கான பதில் தெரியாமல் இருக்கும்போது பென்டகன் சொல்கிறாங்க, இந்தியா கூட சீனா செய்யக்கூடிய இந்த எல்லை பிரச்சனை காரணமாக சீனாவுக்கு ரியல் டைமாக இந்த மாதிரி யுத்தம்னா என்ன, யுத்தத்தில் எப்படிலாம் காய் நகர்த்த வேண்டும் அப்படிங்கிறத அவங்க படிச்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு ரிப்போர்ட்டை இன்னைக்கு சப்மிட் பண்ணியிருக்காங்க. இந்த பென்டகன் இந்த ரிப்போர்ட் அதோடு மட்டும் நிப்பாட்ட இல்லை, அருணாச்சல பிரதேசமாக இருக்கட்டும் இல்லாட்டி திபெத்தா இருக்கட்டும், இங்கெல்லாம் அவங்க என்ன செய்கிறாங்க, நிறைய காலனி 100க்கும் அதிகமான வீடுகளை கட்டி வச்சிருக்காங்க. அந்த வீடுகளை கட்டி வச்சு அந்நிய நாட்டுக்குள் புகுவதற்கான ஆயத்த நடவடிக்கைகளில் சீனா ஈடுபட்டு வருகிறது அப்படிங்கிறது. இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே விக்கி. இதை விட தெரியாத விஷயம் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டால் அடுத்ததான் அவங்க சொல்கிறது தான், சீனா முப்படைக்கும் தேவையான அணு ஆயுதத்தை 2030க்குள்ள தயாரிக்கும் என்பது. 2030க்கு கரெக்டாக சொல்லப்போனால் இன்னொரு 8 வருஷம் இருக்குது. இந்த 8 வருஷத்தில் அவங்களுடைய அணு ஆயுதங்களுடைய எண்ணிக்கை 1000ஆக உயரப்போகுது. 1000 அணு ஆயுதம் அப்படின்னு சொல்லும்போது இந்தியாவிடம் இருக்கும்போது 160லேருந்து 162 அணு ஆயுதம் தான் இந்தியாட்ட இருக்குது. அதை விட கூடுதலாக பாகிஸ்தான்கிட்ட இருக்குது. 169லேருந்து 180 வரை இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக இருக்கக்கூடிய நாடுகள் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பார்க்குற இந்த சீனா, அமெரிக்கா, ரஷ்யா. அதில் சீனா இப்போதைக்கு ஒரு 300லேருந்து 330 அணு ஆயுதங்களை வச்சிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. 700 அணு ஆயுதங்களை, அதாவது 3 மடங்கு அதிகரிக்க போகிறார்கள் அப்படிங்கிறது தான் ரிப்போர்ட்டாக இருக்குது. அப்படி 3 மடங்கு அதிகரிக்கும் போது அது அணு ஆயுதம் சாதாரண ஒரு இராணுவ படைக்காக மட்டும் கிடையாது, கப்பற்படைக்கும் விமானப்படைக்கும் சேர்த்து அவங்களுடைய அணு ஆயுதங்களுடைய திட்டங்கள் இருக்குது. சீனா உலகத்துக்கு பெரிய ஒரு எச்சரிக்கையாக மாறி வருகிறது அப்படிங்கிறது தான். 2வது உலக யுத்தத்தில் அமெரிக்காவும் ரஷ்யாவும் வெவ்வேறு திசையிலிருந்து போராடினாலும் ஒரு கட்டத்தில் இந்த 2 நாடுகளும் பனிப்போர் இல்லாட்டி நாங்கள் ஒரு ஒப்பந்தத்தில் ஈடுபட்டுக்கிறோம், இந்த நாடு இவ்வளோதான் அணு ஆயுதங்களை வைக்கணும், இந்த நாடு இவ்வளோதான் அணு ஆயுதம் வைக்கணும் அப்படிங்கிற ஒப்பந்தத்தில் எல்லாமே கையெழுத்து போடுறாங்க. எந்த உலக போர்லையும் பங்கெடுக்காத, நல்லா கவனிச்சுக்கோங்க, எந்த உலக போர்லையும் எந்த போர்லையும் பங்கெடுக்காத சீனா அணு ஆயுதங்களை குவித்து வருகிறது என்றால் அதனுடைய ஐடியா வேற லெவலில் இருக்குது. அந்த ஐடியா அப்படிங்கிறது அடுத்த நாட்டை சீக்கிரமாக அவங்களுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வரணும், நான் தான் உங்களுடைய எஜமான் அப்படிங்கிறத சீனா அறிவிப்பதற்கான வருடங்கள் இன்னும் 8 தான். இந்த 8 வருடங்களில் இன்னும் ஒரு 3லிருந்து 4 வருடங்களுக்குள் தைவான்லேருந்து திபெத் வரை அவங்களுடைய எல்லா பிரச்சனையும் முடிச்சுட்டு இந்தியாவுக்கு பெரிய அளவு குடைச்சலும் கொடுத்துட்டு கடைசி அவங்க சொல்ல போகிறது என்கிட்ட அணு ஆயுதங்கள் இருக்குது, உலக நாடுகளே கொஞ்சம் உன்னிப்பாக என்னை
நீங்கள் கவனிச்சுக்கோங்க, நான் தான் வல்லரசு. அந்த நேரத்தில் இப்போ உங்களுக்கே தெரியும், அமெரிக்காவாக இருக்கட்டும், ஜோ பைடன் அவருடைய ஆட்சியில் கூட நிறைய மனிதர்களுக்கு இப்போ நம்பிக்கை இல்லை அப்படிங்கிற ஒரு தீர்மானமும் வருது. அடுத்த எலெக்ஷன் வந்தாலும் அமெரிக்காவினுடைய வல்லரசு பதவியை காப்பது அப்படிங்கிறது அமெரிக்காவுக்கு சிம்ம சொப்பனமாக மாறி நிற்கும். ஆப்கானிஸ்தானிலிருந்து இலங்கை வரை சீனாவை எதிர்த்து அமெரிக்காவுக்கு பலவிதமான தோல்விகள் வரும்போது சீனாவினுடைய இந்த வளர்ச்சி, அணு ஆயுதத்தினுடைய வளர்ச்சி அமெரிக்காவுக்கு மட்டும் கிடையாது, அது இந்தியாவுக்கும் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக மாறப்போகுது. ஸோ ஓவராலா சின்ன சின்ன செய்திகள். சீனா அணு ஆயுதத்தை இன்க்ரீஸ் பண்ண போறாங்க. சீனாவினுடைய நாட்டில் கொரோனா வைரஸ் பரவுகிறது, 20 மாகாணங்களில் வந்துவிட்டது. இதெல்லாம் சின்ன சின்ன செய்தியாக நம்ம கடந்து போக முடியாது. அங்கே நடக்கிற ஒவ்வொரு பிரச்சனைக்கும் எதிர்வினை அப்படிங்கிறத கண்டிப்பாக இந்தியா மீது அவர்கள் திணிப்பார்கள் என்று சொன்னால் மிகையல்ல. ஒரு காலகட்டம் இருந்தது, இந்தியாவா சீனாவா அடுத்த வல்லரசு எது அப்படிங்கிற அந்த காலகட்டம் தான். இந்தியாவினுடைய துணை இல்லாமல் அடுத்த வல்லரசை தீர்மானிக்க முடியாது அப்படிங்கிறது ஒரு உண்மைதான். ஆனால் அதையெல்லாம் தாண்டி சீனா ஒரு வல்லரசாக மாறி நிற்கும், அதற்கான வேலையை தொடங்கிவிட்டது அப்படின்னு சொல்றதும் மறுக்க முடியாத உண்மையாக இருக்கு. ஸோ அமெரிக்காவினுடைய அடுத்த கட்ட காய் நகர்த்தல் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்க்கும்போது அமெரிக்காவால் அவ்வளோ சுலபமாக சீனாவை வீழ்த்த முடியாது. ஏன்னா சீனா இப்போ கையாளுற ராணுவ யுக்திகளை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு படையை நகர்த்துவதற்கு நம்ம ஊர்லலாம் இல்லாட்டி இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு படையை நகர்த்துதல் அப்படிங்கிறதுக்கு கிட்டத்தட்ட 3 மாதங்கள் கால தாமதம் அப்படிங்கிறது ஆகும். ஏன்னா நம்முடைய படையினுடைய ஸ்ட்ரக்சர் அப்படி. ஒரு படை அப்படின்னு சொல்லும்போது முன்னாடி காலாட்படை போகணும், அடுத்ததா பீரங்கி படை, அடுத்ததா மறுபடியும் வான்படை, இப்படின்னு சொல்லி ஒவ்வொரு படையும் ஆர்கனைஸ் பண்ணி ஒரு இடத்துல இருந்து வேறொரு இடத்துக்கு அனுப்புறது அப்படிங்கிறது ரொம்ப ப்ராக்டிக்கலி டிஃபிகல்ட்டான ஒரு ஜாப். ஆனால் இப்போ சீனா செய்து வைத்திருக்கும் படை என்ன தெரியுமா? ஒரு படை இருந்ததுன்னா அந்த படையை கண்காணிப்பதற்காக விமானப்படையும் அதனுடைய சேர்த்து வைக்கப்படுகிறது. இது நவீன ஒரு யுக்தியாக பார்க்கப்படுது. இந்த நவீன யுக்தி ஜம்மு காஷ்மீர் லெவலில் மட்டும்தான் இந்தியா ஃபாலோ பண்ணுறாங்களே தவிர மீதம் இருக்கும் எல்லா இடங்களிலும் பழைய அதே ஒரு பிரிட்டிஷ் காலத்து யுக்தியை தான் நம்ம பயன்படுத்திட்டு இருக்கோம். ஸோ சீனாவினுடைய இந்த நவீன யுக்தி காரணமாக படைகள் அப்படிங்கிறது ரொம்ப கூடுதலாக இருக்கும், ஆனால் படை பிரிவுகள் அப்படிங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும். இந்த படை பிரிவுகளுக்கு சப்போர்ட் கொடுக்குற சப்போர்ட் படை பிரிவு, விமானப்படையாக இருக்கட்டும், இல்லாட்டி கப்பற்படையாக இருக்கட்டும், உளவுப்படையாக இருக்கட்டும், இதெல்லாம் குட்டி குட்டி டீமுக்கு தனித்தனியாக செக்மெண்ட் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ ஒரு குட்டி படையை சீக்கிரமாக ஒரு இடத்துக்கு அனுப்ப முடியும், ஆனால் பெரிய படையை அவ்வளோ சீக்கிரமாக வேறொரு இடத்துக்கு அனுப்புறது அப்படிங்கிறது இயலாத காரியம். இதை தான் அமெரிக்காவும் இப்போது ஒரு தவறாக செய்து வருகிறது. நிறைய பிரிவுகள் இருந்தாலும் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ஒரு சோல்ஜர்ஸ் ஒரு இடத்துல இருந்து ஒரு நாட்டிலேருந்து இன்னொரு நாட்டுக்கு அனுப்பும்போது அவங்க சம்பாதிச்சு வச்சிருக்கிற எதிரிகளுடைய எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக இருக்கு. ஸோ அமெரிக்காவால் அவ்வளோ சீக்கிரமாக அத்தனை படைகளையும் என்ன செய்ய முடியாது, ஒரு இடத்துக்கு நகர்த்த முடியாது. இதன் காரணமாகத்தான் அமெரிக்கா பல அரபு நாடுகளிலிருந்து எங்களுடைய படையை பின்வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடத்துல இருந்து பின்வாங்கி வச்சிருக்காங்க. ஆனால் இது எல்லாம் சேர்ந்து இன்னும் ஒரு 4-5 வருஷத்தில் ஏதோ விதமான ஒரு பெரிய ஒரு படத்தை நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்கு. அந்த படத்தில் நாமும் இந்தியாவும் ஒரு அங்கமாகத்தான் இருக்க போகிறோம் என்பதில் மாற்றுக்கருத்து கிடையாது. ஸோ உலக நகர்வுகள், உலக செய்தியை சும்மா ஒரு செய்தியாக பார்க்காதீங்க, அதுக்கு பின்னாடி எவ்வளோ உண்மைகள் இருக்குது. சீனாவினுடைய இந்த கொரோனா வைரஸ் ஏன் இந்த கிராஃபில் காண்பிக்க மாட்டுக்காங்க, அங்கே ஏதாவது பிரச்சனைகள் நடந்தால் எப்படி இந்தியாவை பாதிக்குது, அங்கே ஒரு ரா மெட்டீரியலுக்கு பிரச்சனை வந்துச்சுன்னா இந்தியா முதல் அனைத்து உலக நாடுகளுக்கும் பொருளாதாரம் அப்படிங்கிறது மந்த நிலைமைக்கு திரும்புமே அப்படின்னு சொல்லி இந்த கனெக்டிங் த டாட்ஸ் அப்படிங்கிற அந்த வார்த்தையை மனதில் கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க. உலக அரசியலை புரிந்து கொள்ளலாம், உலக நகர்வுகளை புரிந்து கொள்ளலாம். அதன் பிறகு இப்போ கொரோனாவினுடைய அடுத்த ஆட்டத்தை இந்தியாவும் தயாராக வேண்டும் அப்படிங்கிறதையும் நான் இங்கே மறைமுகமாக சொல்ல விரும்புகிறேன். ஏன்னா எல்லா நாடுமே நாங்கள் கொரோனா வைரஸை கட்டுப்படுத்திட்டோம் அப்படின்னு சொன்ன நாடுகள் எல்லாமே திரும்ப லாக்டவுனுக்கு வராங்க. இந்தியா இதற்கு விதிவிலக்கு கிடையாது. அலட்சிய போக்கு வேண்டாம். ஏன்னா தீபாவளி முடிஞ்சிருச்சு, அடுத்ததாக கிறிஸ்மஸ் வரும், அடுத்ததாக நியூ இயர் வரும், எல்லாருமே செலிப்ரேட் பண்ணுவோம். ஸ்கூல்ஸ் எல்லாமே ஓப்பன் பண்ணிட்டாங்க. இதுதான் அலட்சியத்துக்கான மெயின் பொருளாக மாறப்போகிறது. இந்த அலட்சியத்திலிருந்து நம்ம தப்பித்து விட்டோம் என்றால் நம்ம ஈஸியாக இந்த பேண்டமிக்லேருந்துலாம் தப்பிச்சிடலாம். இல்லையா மறுபடியும் ஒரு லாக்டவுனுக்கு இந்தியர்கள் தயாராக வேண்டும். ஸோ பேனிக் ஆகாமல் நான் சொல்கிறதுல எவ்வளோ உள்ளர்த்தம் இருக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் யோசிச்சுட்டு அவங்கவுங்க குடும்பத்தை கொஞ்சமாக சேஃப் பண்ணிக்கோங்க. எல்லாரையும் சேஃப் பண்ணுறது அப்படிங்கிறது நம்ம குடும்பத்தை நம்ம சேஃப் பண்ணிட்டாலே பல நபர்கள் அங்கிருந்து காப்பாற்றப்படுகிறார்கள், பல நபர்களை நாம் காப்பாற்றி விடுகிறோம் அப்படிங்கிறது தான் உண்மை. இந்த ஒரு காணொலி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பட்சத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்கும். நன்றி, வணக்கம்.